நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச? எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் யமுனா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் மாதா தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கிற பெரிய எல்லா தாய்மார்களுக்குமே இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கண்டிப்பா அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் வரக்கூடிய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது அன்னையர் தினம் நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் வாழ்த்துக்கள். இன்னைக்கான கதையும் அதே மாதிரியான ஒரு கதை. ஒரு பையன் கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறான். அவங்களுடைய அம்மா வந்து கஷ்டப்பட்டு சிங்கிள் மதர், ஸோ தந்தை கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அப்போது அந்த பையனுக்கான அந்த அம்மா மேலே ஒரு வெறுப்பு. ஏன் அப்படின்னா அந்த அம்மா அவனுடைய முகத்தோற்றம் வந்து ஒரு அவலட்சணமான ஒரு முகத்தோற்றம், நெருப்புல பாதி வெந்த முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு முகத்தோற்றம். அப்போ இதனால அவனுக்கு எங்கள் அம்மா இதுதான் அப்படின்னு சொல்லி யாருக்கும் அறிமுகப்படுத்துறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், தயக்கமாக இருக்கிறான், கூச்சப்படுறான். ஸோ அதனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரையும் அவனும் வீட்டுக்கு கூட்டு வரதில்லை. இங்கே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மாலாம் இன்ட்ரோ பண்ணாலும் கூட இவங்க அவங்கள என்ன பண்ணுறாங்க. அப்போ ஒரு டைம் என்ன ஆகி போச்சுன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏன் இவங்க அம்மா வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் கூப்பிட மாட்டேங்க. அப்போ நம்ம இவனுக்கு தெரியாமல் ஒரு நாள் சர்ப்ரைஸ் கொடுப்போம். அவங்க அம்மாவுக்கு கூப்பிட்டு வந்து ஏதாவது ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்ணுற அன்னைக்கு கூட்டிட்டு வரோம். என்ன ஏதுன்னு விசாரிச்சு யூஸ்வல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி உங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் இப்படி உங்கள் பையன் ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்ண போகிறான், நீங்கள் என்ன பண்ணுங்க பாருங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, நம்ம பையன் மேடேறி இது பண்ண போகிறானேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. இவங்க கீழே இருந்து அந்த பையன் மேடை ஏறி நடிக்க அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மேடையில இருந்து பையன் என்ன பண்ணிட்டான், கவனிச்சிட்டான். திடீர்னு பார்த்துட்டான். பார்த்தோன்னே இவனுக்கு சமக்கும், நான் வரவே கூடாது, வெளியவே காட்டக்கூடாது நினச்சா எனக்கு காலேஜுக்கு வந்துட்டாங்க. இப்போ அம்மான்னு நம்ம கூப்பிட்டா எல்லாரும் மேடம் எப்படி இன்ட்ரோ பண்ண ரொம்ப டென்ஷன் ஆகி முடிஞ்சு வந்து செம்ம கற்று எல்லாரும் முன்னாடி திட்டிட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். இந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. ஐயோ பிள்ளை வந்து ஸ்டேஜில் நம்ம பார்க்க வந்தோமே, இந்த பிள்ளை நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திருச்சு, ரொம்ப காயப்படுத்திருச்சுனாலும் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளை தானே. எல்லா அம்மாக்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. எவ்வளோதான் பிள்ளைங்க வந்து காயப்படுத்தினாலும் அம்மாக்கள் அது பெருசாக என்ன பண்ண மாட்டாங்க, பொருட்படுத்த மாட்டாங்க. அந்த டைம் ஆனால் காட்டு போட்டுன்னு கத்துவாங்க, அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. இந்த அம்மா அதை பற்றி பெருசாக பொருட்படுத்தலை. அப்போ சில நாட்கள் போன உடனே ஒரு நாள் வந்து அந்த பையனுடைய ஆசிரியர் வந்து அந்த பையனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஏன் எனக்கு இப்படி டென்ஷனான, ஏன் கத்துனா, என்ன ஏது, எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்காது, ஏன்னா எங்கள் அம்மாவோட ஃபேஸ் ஒரு மாதிரி வெந்து போன முகத்தோடு இருக்கிறது எனக்கு என்ன பண்ணலை, பிடிக்கல. அப்போ ஏன் இருக்குன்னு எனக்காவது ஒரு நாள் ஆச்சு நீ கேட்டிருக்கியா, ஏன் எதனால் ஆச்சு, என்ன ஆச்சு நீ கேட்டிருக்கியா, அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுதாகணும். சின்ன வயசுல நீ பிறந்தப்ப தொட்டில் தூங்கிட்டு இருக்கிறப்ப உங்களோட வீட்டில் என்ன ஆயிடுச்சு, தீ பிடிச்சிச்சு. அந்த வீட்டுக்குள்ள போய் உன்னை தூக்கிட்டு வரைக்கும் யாருக்குமே தைரியம் இல்லை. உங்க அம்மாவுக்கு மட்டும் என் குழந்தை என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி உன்னைய காப்பாத்துறப்ப ஏற்பட்ட தீ காயத்துடைய வடுதான் அது. எனக்கு இது எப்படி தெரியும்னு நினைக்கிறியா, உங்க அம்மாவை நானும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல. ஸோ அப்படின்னு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பையனுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. ஸோ அதுதான் அம்மாவினுடைய அன்பு. ஸோ இப்படிதான் நம்ம அம்மாவை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம ஒரு மனப்பான்மையோட இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாளை தொடங்கலாம். இப்போ அலைதசன் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம்.
இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நல்ல சிறப்பா நம்ம தொடங்கிட்டோம். கண்டிப்பா எந்த சூழ்நிலையிலும் நம்ம அம்மா விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலயும் அவங்கள கௌரவப்படுத்த விதமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கதை நமக்கு உணர்த்துருச்சு. நிச்சயமா இன்னைக்கு டாபிக் எப்படிப்பட்டதா இருக்க போகுது? இன்னைக்கு அன்னையர் தினம். கண்டிப்பா நம்ம அம்மாவை பத்தி தான் பேசணும். ஏன் அப்படின்னா அம்மாவை பத்தி பேசுறதுக்கு எல்லா நாளும் பேசலாம், எனக்கு ஒரு நாள் தான் அப்படின்னு கிடையாது, எப்பவுமே அவங்கள பத்தி பேசலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா அம்மாவுடைய அன்பை பற்றி அம்மாவுடைய தியாகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறுத்தவும் முடியாது, நாட்களும் பத்தாது போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அம்மா அவ்வளவுதான். அந்த வகையில் இன்னைக்கு என்னன்னா அம்மாக்களுக்கு நம்ம எழுத வேண்டிய சில கடிதங்கள். கடிதம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப என்ன சொல்லனா, என் லைஃப்ல எனக்கு ஒரு 3 கடிதங்கள் மறக்க முடியாத கடிதங்கள். என்ன அப்படின்னா, ஒன்று நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறப்போ வீட்டை விட்டு போற மாதிரி ஒரு பில்டப்ல லெட்டர் எழுதி போயிட்டேன். ஆனால் வீட்டை விட்டு போற ஐடியாலாம் இல்லை, வீட்டில் சில கோபங்கள் இது. அது என்ன அப்படின்னா, அந்த கடிதம் கிட்டத்தட்ட ஒரு 4 பக்க கடிதம் எனக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு புரிதல் என்ன பண்ணுச்சுன்னா அதிகப்படுத்துச்சு. நான் என்ன விரும்புறேன்னு எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிய வச்சுச்சு. அதை நார்மலா பேசியிருந்தா கூட புரிஞ்சிருக்குமான்னு தெரியாது, ஆனா கடிதம் அது புரிய வச்சுது. 2வது, நான் விடுதியில படிச்சுட்டு இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு நான் எழுதின 2 கடிதங்கள். அது 2மே மறக்க முடியாத கடிதங்கள். ஒரு கடிதங்கள் வந்து நான் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட சாரி கேட்கணுமோ அதை வச்சு எழுதின ஒண்ணு. இன்னொரு கடிதம் அதே மாதிரியான ஒரு அந்த பிரிந்த இருக்கக்கூடிய அந்த சூழல் ஏற்படுத்த இது வந்து ரொம்ப உண்மை லைஃப்ல சேஞ்ச் ஆச்சு. அப்போ நம்ம கடிதங்கள் எழுதுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து போஸ்ட் பண்ணி அப்படிதான் இல்லை, ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல லெட்டரா எழுதி நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம என்னெல்லாம் சொல்ல விரும்புறோம் அதே எமோஷனோட அது கொடுக்குறப்போ அது அவங்களுக்கு ஒரு எமோஷனல் ஆகி நம்மளை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. நிச்சயமா நம்ம வந்து நிறைய நேரம் என்னன்னா பேசுறதுக்கு நமக்கு தயக்கம் இருக்கும். அப்படி கேட்கணும் இப்படி கேட்கணும் அதை சொல்லணும் இதை சொல்லணும் நிறைய விஷயங்கள் விரும்புவோம். ஆனா அதை நம்மளால எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா, ஆனா லெட்டர் நிச்சயமா என்ன பண்ணும், எக்ஸ்பிரஸ் பண்ணும். அந்த மாதிரி நம்ம அம்மாக்களுக்கு இன்னைக்கு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், குறித்த லெட்டர் எழுதலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சில டைம் நம்ம அம்மா நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க, ஃபோன் பண்ணி என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டு ஏதாவது விஷயம் நம்ம ஏதாவது வேலையில பிஸியா இருந்திருப்போம், பிஸியா இருக்கிற அப்புறம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்போம், போனை வச்சிருப்போம். இல்ல நேரடியாக பேசும்போது கூட ஏதாவது என்னடா 2 நிமிஷம் பேசலாமா, இல்ல அந்த வேலை இருக்கிற அப்புறம் பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாம். எப்பெல்லாம் நம்ம அம்மாட்ட வந்து நான் பிஸியா இருக்கேன், அதாவது உண்மையாகவே நமக்கு தெரியும் நம்ம உண்மையாகவே பிஸியா இருந்தோமா அப்படின்னு சொல்லி. இன்னொன்று பிஸியா இருக்கிறதுங்கிறதே பொய் தான், நம்மளா சும்மா சொல்லிக்கக்கூடிய ஒரு சப்பக்கட்டு. அப்போ அந்த மாதிரியான தருணங்கள் அம்மாவெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கோம் இல்லையா, அது என்னென்ன தருணங்கள்னு நினைச்சு பார்த்து அந்த டைமுக்காக வெரி சாரி அம்மா என்ன மன்னிச்சிருங்க இந்த மாதிரி ஒரு சாரி லெட்டர் அவங்களுக்கு எழுதி கொடுக்கலாம். சூப்பர், கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். 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 அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள்.
அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேத போதக திருப்பாடல். இது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். வேற்று மொழியிலே அல்லது நாம் புரிந்து கொள்கிற விதமாக சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நற்செய்தி பிரசங்கம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒரு பிரசங்கம், அவ்வளவுதான் இந்த திருப்பாடல். ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது? ஒரு ஆலய பணியாளர் பேசுகிறார். யாரை பார்த்து பேசுகிறார்? இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை பார்த்து பேசுகிறார். அந்த இஸ்ரேல் மக்களை மட்டும் அல்ல, எல்லாரையும் பார்த்து இந்த வேத போதகத்தை சுட்டுகிறார் என்று சொன்னால், இது ஒரு மகிழ்ச்சியின் குரலாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதற்கும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது. மனிதன் இறை துதியை மனதில் அடக்கி வைத்து கொள்ள கூடாது. அடக்கி வைத்துக் கொள்வதற்காக மட்டும் அல்ல, மாறாக அந்த நற்செய்தி வழியாக, தன்னுடைய இறை வார்த்தை வழியாக அந்த மகிழ்ச்சி உலகெங்கும் பறைசாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே இது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் இது படைப்பினுடைய அனைத்திற்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு ஆரவாரமான மகிழ்ச்சியின் நற்செய்தியாக இருக்கிறது இந்த திருப்பாடல். அப்படி இந்த திருப்பாடல் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் என்ன, அந்த மகிழ்ச்சியான நற்செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தீய சக்திக்கு எதிரான தாக்குதல் வடிவமாக இருக்கிறது தான் இன்றைய திருப்பாடல் பகுதி. நமக்கு எதிராக இருக்கிற எல்லா தீய சக்திகளையும் நாம் தாக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த வார்த்தை சொல்லி ஜெபிப்பது, எப்படி ஜெயிப்பது, நாம் பயமா இருக்கும், வார்த்தைகள் வராது. இந்த திருப்பாடல் போதும். திருப்பாடல் 66 நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால், இந்த தீய சக்தியை எதிர்த்து தாக்குகிற ஒரு தாக்குதலை எடுத்து போராடுகிற ஒரு போராக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட கூடாது. இதை எப்படி சுட்டி காட்டுகிறது சொல்லி பார்க்கிறது, எதிரணியை நிலைகுலைய செய்கிற ஒரு திருப்பாடல். இந்த எரிக்கோ முதலை சுற்றி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியாக குருக்கள் எக்காலம் முத தங்களுடைய ஆரவாரத்தினாலே அறிவிச்சோம், அதே போன்றுதான் எக்காலப்படி கேட்கிற பொழுது எங்களை ஆரவாரமாக துதிக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இது இருக்க வேண்டும். யோபு புத்தகம் 6வது அதிகாரம் 20வது இறைவார்த்தையும் இந்த பகுதியை நீங்கள் ஒன்றிணைந்து வாசித்து புரிந்து கொண்டால் மிகவும் உன்னதமானதாக இருக்கும். எதிரணியை நிலைகுலைய செய்கிறது. அப்படி என்றால் கடவுளின் சக்தி எங்கே இருக்கிறது, கடவுளின் மகிமை எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அது கடவுளுடைய திருப்பெயரில் அடங்கியிருக்கிறது. அவருடைய இருப்பின் சாராம்சம்தான் அவருடைய திருப்பெயர். எனவேதான் அந்த திருப்பெயரை இஸ்ரேல் மக்கள் உச்சரிக்க மாட்டார்கள். நாம் இயேசு, தந்தை, மகன், தூய் ஆவியார் என்று சொல்லி அவருடைய பெயரை உச்சரிக்கிற ஆற்றலை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுளுடைய சாராம்சத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக முடியாது, அறிந்து கொள்ள மாட்டோம். அப்படி அறிந்து கொண்டால் உயிரோடு இருக்க மாட்டோம். ஆனால் கடவுள் செய்கிற எல்லா செயல்களையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எப்படி? நாம் ஜெபிக்கிற விதத்துல. எப்படி ஜெபிக்கிறோம்? 3 வகைதான் இருக்கிறது. முதலாவது நின்று கொண்டு ஜெபிக்கிறோம், தரையில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம், 3வது உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். இந்த 3 தான் பொதுவாக எல்லோராலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜெபத்தினுடைய ஒரு வடிவமாக இருக்கிறது. அல்லது ஜெபத்தில் இருக்கிற ஒரு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஒரு தொனியை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்ப எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் இதுல இது மட்டும் இல்லாம வேற எந்த வழியாக இருக்கலாம், ஆனால் ஜெபிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த ஜெபத்திலே நாம் எந்த அளவிற்கு ஈடுபடுகிறோம். நின்று கொண்டு ஜெபித்தால் எப்படி இருக்கும், முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் எப்படி இருக்கும், உட்கார்ந்து கொண்டு ஜெபித்தால் எப்படி இருக்கும், நான் எந்த நிலையிலே இருந்தால் எனக்கு அது சௌரியமாக இருக்கும், என்னால் சரளமாக ஜெபிக்க முடியும், ஒரு தடுமாற்றம் இல்லாமல் இருக்குமோ, அந்த யுக்தியை, அந்த நிலையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். அப்ப கடவுள் உடைய
செய்தியை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். கடவுளுடைய வெளிப்பாட்டை நாம் புரிந்து கொள்ள முடியும். கடவுள் செய்ததை மிகவும் உன்னதமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும். இந்த கடவுள் செய்ததை நாம் நம்முடைய நினைவிலே எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. உண்மையிலே பார்க்கிற பொழுது இந்த வரலாற்று நிகழ்வுகள் தான் இந்த பழைய ஏற்பாடாக இருக்கிறது. அதை தங்களுடைய நினைவிலே வைத்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாய்மொழியாக கற்றுக் கொடுத்தார்கள். பின்னர் அதை எழுதி வைத்தார்கள். அதை படித்து கொண்டிருக்கிறோம் நாம். அப்ப அந்த வரலாற்று நெருக்கடி இல்லாத காலத்திலும் அல்லது வரலாற்று நெருக்கடி இருந்தாலும் அவர்கள் செய்ததை, கண்டதை, பார்த்ததை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். நாமும் கற்றுக் கொடுக்க வேண்டும். எதற்காக? கடவுள் முன்பாக நம்மை உயர்த்தி கொள்வதற்காக அல்ல, மாறாக கடவுளை எல்லார் முன்னிலையிலும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி என்று சொன்னால் இந்த விசுவாசத்தின் செயல் அடங்கியிருக்க வேண்டும். அந்த விசுவாச செயல் என்ன? நாம் எதில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இறைவனுடைய ஆட்சி வல்லமையின் ஆட்சியாக இருக்கிறது. வல்லமையான தேவனாக இருக்கிறார். எனவேதான் அது வல்லமையின் ஆட்சி. அந்த ஆட்சி என்றென்றும் உள்ள அரசாட்சியாக இருக்கிறது. எல்லாம் எல்லையில்லாத இந்த பிரபஞ்சம் முழுவதையும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்து கடவுள் ஆட்சி செய்கிறார். எனவேதான் இந்த 3 நிலைகளில் நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய விசுவாசம் உடைந்து போய்விடக்கூடாது. கடவுளுடைய இந்த மகிமை சக்தி அவருடைய பெயரில் அடங்கி இருக்கிறது. இந்த இயேசு என்கிற பெயரை தந்தை, மகன், தூய ஆவியார் என்று நாம் எப்பொழுதெல்லாம் உச்சரிக்கிறோமோ இந்த சக்தி நம்முள் நிலைந்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த சக்தியிலே என்னாலும் நிலைத்திருங்கள். அந்த இறைவனுடைய உன்னதமான நற்செய்தி பிரசங்கம், வேத போதக திருப்பாடல் உங்கள் நாவில் ஒலிக்கட்டும். உலகம் முழுவதற்கும் அது அறிவிக்கப்படட்டும். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய செயல்கள் வழியாக, நற்காரியங்கள் வழியாக, கிருகைகள் வழியாக நாங்கள் இறை செய்தியை போதிக்கிற, ஒரு வார்த்தை கூட பேசாமல் போதிக்கிற ஆற்றலை எங்களுக்கு நிறைவாய் தந்தருள்வீராக. காரணம், நாங்கள் தீய சக்தியை எதிர்த்து போராடுகிற பொழுதெல்லாம் இந்த திருப்பாடலை வாசித்து போராடி வெற்றி பெறுகிற ஆற்றலை தருவீராக. உம்முடைய திருப்பெயரை துதித்து, உம்முடைய திருப்பெயரை வீணாக பயன்படுத்தாமல் சரியாக பயன்படுத்தி துதித்து மகிழ்ச்சியில் வாழ திளைத்திருக்க துணை புரிவீராக. கடவுளின் சாராம்சம் முழுவதையும் அடைய முடியாது, ஆனால் கடவுளுடைய செயல்களை அறிந்து கொள்ள முடியும் என்கிற வார்த்தைக்கேற்ப நாங்களுடைய செயல்களை அறிந்து அறிக்கையிடுகிற ஆற்றலை பொழிவீராக. ஆமென். அருமையான தினமொரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு அன்னையர் தினத்துல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய அம்மாக்களுக்கு நாம எழுத வேண்டிய கடிதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததா என்ன கடிதம் எழுத சொல்றாங்க? அடுத்ததா என்ன எழுதலாம்னா, நம்மளுடைய அம்மாக்கள் பல தியாகங்கள் பண்ணியிருப்பாங்க, நமக்காக பல விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. ஆனா அது எதையுமே எண்ணி நம்ம தேங்க்யூ அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லியே இருக்க மாட்டோம். ஸோ இந்த தருணத்துல நமக்காக எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, அந்த தருணங்களை எண்ணி அதற்காகலாம் தேங்க்யூ அம்மா, எனக்கு இந்த நேரத்துல உதவியா இருந்திருக்கீங்க, என்னோட தனிமையில எனக்கு உதவியா இருந்திருக்கீங்க, எனக்கு தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி அவங்க செஞ்சதெல்லாம் எழுதி அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். சாரி லெட்டர், இப்போ வந்து தேங்க்யூ லெட்டர். கண்டிப்பா. நான் கூட எங்க அம்மாக்கு ஒரு தேங்க்யூ சொன்னதா சரித்திரமே கிடையவே கிடையாது, நிஜமாவே. ஏன்னா என்னோட வாழ்க்கையில நான் அவ்வளோ யோசிச்சு பார்த்தேன்னா, அவ்வளோ இடத்துல என்னோட இருந்திருக்காங்க, என்னோட பயணித்திருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. ஒரு நாளும் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னதே கிடையவே கிடையாது. இன்னைக்கு சண்டேவா போயிடுச்சு, இல்லைன்னா டிவி பார்த்துருப்பாங்க, ஏன்னா கையில சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. இந்த வழியா கூட நான் தேங்க்யூ அவங்களுக்கு சொல்லலாம். லெட்டர் எழுதிங்க, எனக்கு வந்து வேற வழியே கிடையாது. கண்டிப்பா லெட்டர் எழுதிதான். எல்லாருமே வந்து நம்ம அம்மாக்கள் செய்யக்கூடிய சில சின்ன சின்ன விஷயம், வேற ஒன்றும் நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருப்போம், காலைல பார்த்தாங்க ஒரு அரசு பொது தேர்வு எழுத ரெடி ஆகிட்டு இருப்போம், 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சோம்னா நாம எந்திரிச்சு படிக்கிறது எதுக்கு? நம்ம பாஸ் ஆகணும். ஓகே, இதுல அம்மா எந்திக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. நமக்காக எழுந்து, நமக்காக காஃபி போட்டு கொடுத்து, நம்ம கூட இருந்து பல நேரங்கள்ல நம்மளோட இருந்திருப்பாங்க. சில நம்ம சொல்லிட்டு தூங்குவோம், என்னால காலைல 4 மணிக்கு எழுப்பி விட்டுருங்க. அப்ப நம்மள 4 மணிக்கு எழுப்பணும்னா அவங்க அதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஏதாவது அம்மா எங்கேயாவது நான் போறேன் காலைல 4 மணிக்கு எழுப்பிடானா நம்ம எங்கேயாவது எழுப்பி விட்டுருக்கோம். ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம என்ன பண்றதுல பெருசா கண்டுக்கிறது கிடையாது. பட் அதெல்லாம் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதையெல்லாம் எண்ணி பார்த்து என்னென்ன விஷயங்கள் நமக்கே தெரியாம நம்ம அம்மா நமக்காக செஞ்சிருக்கிறாங்க. ஒரு தேங்க்யூ லெட்டர் எழுதல தப்பே கிடையாது. கண்டிப்பா எனக்கு எழுதுவோம். இன்னும் இது போல வேற என்ன கடிதங்கள் எழுதுங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. மே 10 புனித அவிலா யோவான்.
ஸ்பெயின் நாட்டிலுள்ள டொயோட்டோவில் வாழ்ந்த அலோன்சோ அவிலா கட்டலினா ஜியோன் பெற்றோருக்கு கிபி 1499 ஆண்டு ஜனவரி 6ஆம் நாள் பிறந்தார் அவிலா யோவான். தன் 14வது வயதில் சலமான்கா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்ற அவிலா யோவான் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1525ஆம் ஆண்டு குருவானார். தன் உடைமைகள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்த அருட்தந்தை அவிலா யோவான் ஸ்பெயின் நாட்டில் அந்தலூசியா பகுதிகளில் இறைப்பணிகளை செய்தார். உலக செல்வங்களில் அக்கறை காட்டுவது நல்ல கிறிஸ்துவ வாழ்வல்ல என்று மொழிந்த இவர் விண்ணக கொடைகளை பெற்றுக்கொள்வதற்காக தூய்மையான வாழ்வு அவசியம் என்று வலியுறுத்தினார். செவிலே நகர பேராயரின் உதவியோடு ஏழை மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு கல்வி சாலைகளை கட்டி எழுப்பிய அவிலா யோவான் ஏழைகள் வாழ்வில் முன்னேறுவதற்கு வழிகாட்டினார். இயேசு சபை ஸ்பெயின் நாட்டில் வளர்வதற்கு உழைத்த அருட்தந்தை அவிலா யோவான் கிபி 1569ஆம் ஆண்டு மே 10ஆம் நாள் தன் கரத்தில் திருச்சிலுவையினை பற்றியவாறு விண்ணகம் சென்றார். தன் மறைவுரைகள் மூலம் மக்களின் மனங்களில் ஆண்டவரை விதைத்த அவிலா யோவானை திருத்தந்தை 6ஆம் பவுல் 1970ஆம் ஆண்டு மே 31ஆம் நாள் புனிதராக உயர்த்த கடந்த 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் நாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் அகில உலக கத்தோலிக்க திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். புனித அவிலா யோவான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படையில் தூய்மையான வாழ்வு வாழ உறுதியேற்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அன்னையர் தினத்துல அவங்களுக்காக நம்ம ஒரு லெட்டர் எழுதணும்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்தது எந்த காரணத்துக்காக நம்ம லெட்டர் எழுதணும்? ஸோ அடுத்ததான் என்ன காரணத்தை வச்சு என்ன காரணத்துக்காக லெட்டர் எழுதணும் அம்மாவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுல எல்லாருடைய அம்மாக்களுமே கண்டிப்பானவர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் திரும்ப 1000 தடவை கூட நான் சொல்லுவேன், என்னன்னா கண்டிப்பான தாய் தந்தை ஒருபோதும் கண்டிப்பான தாத்தா பாட்டியா இருந்தது கிடையவே கிடையாது. கண்டிப்பா அதான் உண்மையும் கூட. ஆமா, எல்லாரும் இதுல எந்த வீடுமே விதிவிலக்கு கிடையாது. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம குழந்தைங்க கிட்ட நம்முடைய அம்மா அப்பா காட்டக்கூடிய பாசத்தையும் அந்த ஒரு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம், அதை எப்படி சொல்றது, அவங்க என்ன செஞ்சாலும் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அதே விஷயத்த நாம சின்ன வயசுல செஞ்சிருக்கோம். ஸ்கேல் வச்சு அடிப்பாங்க, இப்ப அடிக்க சொன்னா கூட அடிக்க மாட்டேன்றாங்க. பாத்தீங்களா எவ்வளவு நிஜம். அதுதான் நானும் அதான் சொல்லுவேன். நாங்க வீட்டுல வந்து தீப்பெட்டி அந்த உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு பாக்ஸ் அடிப்பெட்டி இருக்கும், அதை லைட்டா ஒரு பெட்டியை தெரியாம மிதிச்சிட்டா கூட எங்க அம்மா அப்பா திட்டுவாங்க. அது வந்து நமக்கு சோறு போடுற தொழில். குழந்தைங்க அதை மிதிச்சா கூட குழந்தை தானே மிதிக்கிறதா, எடுத்து கொடுத்துருந்தா விளையாடு, நீ பிச்சது போகத்தான் மீதி வியாபாரத்துக்கு சொல்லக்கூடிய மனநிலைக்கு மாறிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல நமக்கு கண்டிப்பா அது ஒரு கடினமாக இருந்திருக்கும். எங்க வீட்டுல எவ்ரி சண்டே சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துருவாங்க, அத்தை பசங்க மாமா பத்தி எல்லாம் ஜேஜேன்னு இருக்கும், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண விடுவாங்க, எதுக்குமே கண்ட்ரோல் பண்ணது கிடையாது. ஆனா எனக்கு நேரத்துக்கு எக்ஸாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏதாவது எக்ஸாம் இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை விளையாடுற எங்க அத்தை பசங்களாம் மாடியில விளையாடிட்டு இருப்பாங்க, நான் கீழே உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும். எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும், என்னடா எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை முத கொண்டு நம்மள என்ன பண்றாங்க, படிக்க சொல்றாங்களே அப்படிங்கிறது. ஆனா பின் நாட்கள்ல சில விஷயங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி நான் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சு வேலைக்கெல்லாம் போறப்ப இமீடியட்டா வேலை கிடைச்சது. ஸோ அந்த டைம் தான் அதை நினைச்சு பார்க்க தோன்றப்போ நம்மளை வந்து கரெக்டாக தான் வளர்த்துருக்குறாங்க. எங்க வீட்டில் டைம் டேபிள் உண்டு, காலண்டர் அட்டையில எங்க அம்மா எனக்கு ஒரு டைம் டேபிள், என் தங்கச்சிக்கு ஒரு டைம் டேபிள், காலையில் எத்தனை மணிக்கு எந்திக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், இடப்பட்ட நேரத்தில் என்னென்ன வேலை எத்தனை மணிக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுப்பாங்க. எனக்கு ஹாஸ்டலில் போய் சேர்ந்தப்போ எனக்கு அந்த டைம் டேபிள் பெரிய ஒரு பிரச்சனையே இல்லை. கூட இருக்க எல்லா பசங்களுக்கும் அது பிரச்சனையாக இருந்துச்சு. இத்தனை மணிக்கு தான் சாப்பிட போகணும்னு கூப்பிடுறாங்க, ஏன் அப்போ தான் சாப்பாடு, இப்பெல்லாம் சண்டை போட்ட பசங்களாம் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு அது எந்த பிரச்சனையும் எனக்கு ஃபாலோ பண்ணியிருப்போம், சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ண. ஆனா எனக்கு அதை வீட்டுல போட்டு வைக்கிறப்போ அவ்வளோ கஷ்டமா இருக்கும்.
இந்த போல சின்ன சின்ன விஷயத்துல எல்லாருக்குமே சொல்றதுக்கு நிறைய கதைகள் இருக்கு இல்லையா? அப்போ சின்ன வயசுல நம்ம கஷ்டமா ஃபீல் பண்ண ஒரு விஷயம், நம்ம அம்மா வந்து கட்டாயப்படுத்தி என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம மேல திணிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பின்னாட்கள் அதை நினைச்சு பாக்குறப்ப அதனால நம்ம ஒரு நல்ல நிலைக்கு என்ன பண்ணிருப்போம், இந்த விஷயங்களெல்லாம் எண்ணி பார்த்து நம்முடைய அம்மாவுக்கு இதுலலாம் நீங்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கீங்க, எனக்கே தெரியாம நான் அதை உணர்ந்திருக்கிறேன். ஸோ அதை அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, கன்வே பண்ற மாதிரியான ஒரு லெட்டர் எழுதுங்க. சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஒரு காட்டில் பறவை ஒன்று தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அந்த வழியே சிங்கம், புலி, சிறுத்தை இதெல்லாம் போயின. அவற்றை கவனித்து கொண்டே அந்த பறவை தனது பாட்டில் தானியங்களை சாப்பிட்டு கொண்டே இருந்தது. பிறகு அந்த வழியாக நரி சென்றது. அதை கவனித்து கொண்டே அந்த பறவை தனது பாட்டில் தானியங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தது. பிறகு மாடு, ஆடு சென்றன. அதை கவனித்து கொண்டே இருந்த அந்த பறவை தனது பாட்டில் தானியங்களை சாப்பிட்டு கொண்டே இருந்தது. அதன் பிறகு நாய் சென்றது. அதையும் கவனித்து கொண்டே அந்த பறவை தனது பாட்டில் தானியங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தது. இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த ஒரு மனிதன் அந்த வழியே சென்றான். அவன் சென்றதை பார்த்த அடுத்த நொடியில் செட்டாய் பறந்து விட்டது அந்த பறவை. இது அடுத்த நாளும் தொடர்ந்தது, அதற்கு அடுத்த நாளும் தொடர்ந்தது. ஏன், அனுதினமும் இந்த மனிதனை கண்டவுடனே அது நடந்தது. பார்த்த மனிதன் கடுப்பாகி விட்டான். ஒரு நாள் சிட்டாய் பறந்து கொண்டிருந்த பறவையிடம் சீற்றத்தோடு கேட்டான், அனைத்து மிருகங்களும் செல்லும் போது உன்பாட்டில் தானியங்களை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாய், என்னை பார்த்தவுடன் மட்டும் ஏன் பறந்து விடுகிறாய்? பறந்த பறவை மரக்கிளையில் ஆற அமர அமர்ந்தபடியே சொன்னதாம், சிங்கம், புலி, சிறுத்தை இவைகளின் குணம் கொல்வது, நரியின் குணம் ஏமாற்றுவது, ஆடு மாடுகளின் குணம் முட்டுவது, நாயின் குணம் கடிப்பது, இவை அனைத்தும் அவரவரது குணத்திலிருந்து என்றுமே மாறாதவை. ஆனால் நீயோ அப்படியா? நீ ஒரு மனித பயல். எப்போது எப்படி உன் குணத்தை மாற்றுவாய் என்பது உனக்கே தெரியாது. எனக்கு பாதுகாப்பு முக்கியம் அல்லவா? அதனால் தான் உன்னை பார்த்து பயந்து சிட்டாய் பறந்து விடுகிறேன். அதுதான் அன்றே எழுதிவிட்டார் கவிஞர் கண்ணதாசன். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான், அது வேதன் விதி என்றோதுவான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களின் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான்? பணம் தனை படைத்தான். எதனை கண்டான்? பணம் தனை படைத்தான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடலும் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். ஆஹா, என்ன ஒரு மானசீகமான வரிகள் இவைகள்! நாள் முழுக்க சிந்திக்க இவை போதாதா? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் அன்னையர் தினத்துல நம்முடைய அம்மாக்களுக்கு நாம எழுத வேண்டிய கடிதங்கள் என்னன்னு சொல்லி. அடுத்ததா என்ன கடிதம் சொல்றாங்க? அடுத்ததா என்ன கடிதம் சொல்லியிருப்பாங்கன்னா, சில நேரங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு தருணமா இருக்கும், அவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளை கூட நாம தான் எடுத்திருப்போம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு கொடுக்காம கூட நம்ம போயிருப்போம். ஸோ அதை நினைச்சு அவங்க வருத்தப்பட்டிருக்கலாம், அந்த வருத்தத்தை கூட நம்ம கிட்ட காட்டாம இருந்துக்கலாம். ஸோ அவங்கள நம்ம ஹர்ட் பண்ண தருணங்களுக்காக ஒரு சாரி கேட்டோ, இல்லை இந்த இடத்துல நான் அவங்களை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோ அவங்களுக்கு மன்னிப்பு கடிதம் ஒன்று எழுதி கொடுக்கலாம். நிச்சயமா நம்ம நிறைய நேரங்கள் நம்ம அம்மாக்கள் நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அது சில புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அம்மாக்கள் பண்ற விஷயங்கள் நமக்கு பெருசாவே தெரியாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் வந்து 2 வீலர்
கியர் பைக், அதாவது கியர் வச்ச வண்டி அப்போ ஓட்டுறது வந்து பசங்களோட ட்ரீம். ஆமா ஆமா. நான் முத பழகி இருக்கிறேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு டபுள்ஸ் போக வைக்கணும் இருந்தப்போ ஒரு தடவை வந்து அப்போ என்கிட்ட பைக் கிடையாது, என் ஃப்ரெண்டோட பைக்கை தான் எடுத்துகிட்டு, யூஸ்வலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பைக்கை தான் எடுத்து ஊர் சுற்றுறது. அப்போ ஒரு நாள் இரவு எங்கள் அத்தை வீட்டில் இருந்து எங்கள் வீட்டுக்கு போகணும். எங்கள் அம்மா எங்கள் அத்தை வீட்டில் இருக்கிறாங்க. நான் கூட்டிட்டு போறதுக்கு ஃப்ரெண்டோட பைக்கை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அம்மா தைரியமா இவங்க கூட உட்காந்துட்டு வந்தாங்களா? உட்காரவே இல்லை, அதான் நம்பிக்கை வரமாட்டேன்ட்டாங்க. வரமாட்டேன், இல்லை நீ வேண்டாம் பைக்கில் நான் வரல அப்படின்ட்டாங்க. நீ அவனை டென்சிங்கை கூப்பிடு, ஃப்ரெண்டு டென்சிங் அவனை தான் கூப்பிடு அப்படின்ட்டாங்க. அவன் பைக்கு தான் அது. அவன் வந்துட்டு அவங்க கூட உட்காந்து என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் வழக்கம் போல எங்கள் அப்பாவோட இன்னொரு இந்த கியர் இல்லாத பைக் ஒன்று இருக்கும், அந்த பைக்கில் தான் என்ன பண்ணுறேன் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு செம கோவம் எங்கள் அம்மா மேலே. என் மேலே நம்பிக்கையை வச்சு உங்களால் வர முடியல, என் ஃப்ரெண்டு கூட நீங்கள் எப்படி போகலான்ட்டு எனக்கு ரொம்ப சண்டை. அதுல எங்கள் அம்மாட்ட என்ன சொல்கிறேன், நான் பைக்கில் உங்களை என்ன பண்ண மாட்டேன், ஏற்றவே மாட்டேன்ட்டு. அப்புறம் ஒரு நாள் நான் எனக்கு எங்கள் வீட்டில் புது பைக்கெலாம் வாங்கி கொடுத்து நான் காலேஜ் படிக்கிறப்ப திரும்ப எங்கள் அம்மா என் கூட என்ன பண்ணுறாங்கன்னா பைக்கில் வராங்க. அந்த பைக்கில் நான் இப்போ கேட்டேன் ஏறுறாங்க. நான் சொன்னேன் டென்சிங் வர சொல்லுங்க, அவங்க கூட என்ன பண்ணுங்க போங்க அப்படின்னு. அவங்களெல்லாம் பைக்கில் ஏற்ற மாட்டேன். எங்கள் அம்மா சொன்னேன் இல்லை நான் ஏன் ஏற மாட்டேன் சொன்னா, நீ முத ஓ வண்டின்னு வாங்கி நீ கூட்டு போகிறப்ப அது ஏறணும்னு எனக்கு ஆசை. எனக்கு 12ஆம் கிளாஸ்ல நடந்தது காலேஜ் படிக்கிறப்ப தான் எனக்கு என்ன ஆகுது புரியுது. ஸோ அப்போ சில விஷயங்கள் அம்மாக்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அதுல ஏதாவது இப்படி உள்ள விஷயங்கள் நம்ம வேற மாதிரி என்ன பண்ணிருப்போம். நான் கூட வேற மாதிரி நினைச்சிட்டு உங்க கூட ஏறி கீழே விழுந்து தள்ளி வச்சுட்டீங்க என்னன்ட்டு, அதனாலதான் ஏறலையோ நம்பிக்கை இல்லையோ. ஆனா எங்க அம்மா வந்து நான் பைக் வாங்கின புதுசுல என் மேல நம்பிக்கை வச்சு ஏறிட்டாங்க. பரவாயில்ல, ஏறி வந்துட்டாங்க. இருந்தாலும் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் என்ன சொல்றது, நம்பிக்கையோட அம்மாக்கள் நம்பிக்கை இருக்கும். நம்ம தான் தவறா என்ன பண்ணிக்கிறோம், பல நேரங்களில் புரிஞ்சுக்கிறோம் நம்ம அம்மாக்களை பத்தி. ஸோ அது என்னென்ன தருணங்கள் யோசித்து பார்த்து ஒருவேளை அவங்களை காயப்படுத்தியிருந்தா அதுக்கு சாரி கேட்கறதும் தப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதுவோம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் அன்னைய தினத்தில் அம்மாக்களுக்கு நாம எழுத வேண்டிய கடிதங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது அடுத்ததான் என்ன சொல்றாங்க, அடுத்தது சொல்றாங்கன்னா சில நேரங்கள்ல நம்ம பார்க்கும்போது ரொம்ப தைரியமா இருப்போம். ஏன் தெரியுமா, அம்மா நம்ம கூட இருக்காங்க, நம்ம என்ன செஞ்சாலும் சரி நம்ம வந்து நம்ம கூட ஒரு சப்போர்ட்டிங்கா நம்ம கூட எப்பவுமே நம்மளை தோலை தட்டி விடுறதுக்கு நீ செய், நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொல்றதுக்கு அம்மா இருக்காங்க. அவங்கள நம்பி என்ன வேணா நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல நேரங்கள்ல நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அப்படி நினைச்சா கூட நம்ம அவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டோம், நீ இருக்கிற தைரியத்தை தான் நம்மளாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை அவங்க கிட்ட நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அந்த தருணங்களை இந்த தருணங்களை என் கூட இருந்திருக்கமா, அதை நினைச்சு நான் ரொம்ப தைரியமா இருந்திருக்கேன், ஆனா நான் உங்ககிட்ட சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அது ஒரு லெட்டரா நீங்க எழுதி கொடுக்கலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். சின்ன வயசுல இருந்து இடி இடிச்சா அம்மா முந்தானைக்குள்ள போய் ஓடி ஒளியறப்போ அந்த குழந்தை வந்து இடிய காட்டிலே அம்மா ரொம்ப சக்தியானவா அப்படிங்கிறத அந்த குழந்தை எந்த அளவுக்கு நம்புதோ அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் என்ன பண்றதுல போக போறதே கிடையாது. ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்கு ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் நிறைய நம்ம லைஃப்ல என்ன பண்ணிருக்கோம், நடந்திருக்கும். எங்க வீட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு போட்டி சர்ச்சிலேயோ சரி எங்கேயோ சரி ஏதாவது ஒரு போட்டி இருக்குன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, போய் என் பேரை ஏன்ட்டெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. எங்க அம்மா அப்படிதான் கொடுத்துருவாங்க. பேரை கொடுத்துட்டு வந்துட்டு உன் பேரை கொடுத்துருக்கிறேன் ப்ரிப்பேர் பண்ணணும் பார்த்துக்கோன்றாங்க. பேச்சு போட்டியா இருக்கலாம், டான்ஸோ ட்ராமா ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்போ என்ன அப்படின்னா தொடக்க காலகட்டத்தில் அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்டேஜ் ஏற்றி விடுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் ஃபியர் போனதுக்கு பெரிய காரணமே அது ஒன்று தான். மேடையில் ஏறி யார்கிட்ட பேசுறதுக்கோ ஒரு 1000 பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் கூட அந்த மேடையில் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வந்து எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து அந்த தைரியம் அவங்க எப்போ அப்படின்னு சொல்லி முத தள்ளி விட்ட ஒரு விஷயம்தான். ஸோ ஒரு முறை நல்ல ஞாபகம் இருக்குது. எங்களுடைய பாட்டி ஊர் கழுகுமலையில் பொங்கல் திருவிழாக்கு போயிருக்கிறோம். அங்கே பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லா கிராமங்களும் நடக்குது. அது மாதிரி செமையாக நடக்குது. ஒரு பாட்டு போட்டி நடக்குது. யாரெல்லாம் பாட்டு பாட விருப்பப்படுறீங்களோ பேர் கொடுத்துட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா போய் என்ன பண்ணாங்க, வழக்கம் போல என் பேர் என்ன பண்ணாங்க கொடுத்துட்டு வந்துட்டு உன் பேரை கொடுத்துருக்கு ஏதாவது பாட்டு பாடிட்டு வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் மேலே ஏறி ஸ்டேஜ் எங்கள் அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சர்க்கிள்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என் பையன் எப்பவுமே கிறிஸ்தவ பாட்டு தான் பாடுவான். நான் மேடையில் ஏறி ஒரு சினிமா பாட்டை பாடுறேன். அம்மா கீழே ஏண்டா மற்ற நேரம் பாடுனா ஏதாவது கிறிஸ்தவ பாட்டு தான்றப்ப இன்னைக்கு நீ ஏன்டா இந்த பாட்டை போய் பாடின, நீ திடீர்னு பாடுன்னு சொல்லிட்டீங்க அம்மா, எனக்கு தான் தோணுச்சு. நம்ம பல நேரங்கள் அம்மாக்கள் காலை எல்லாம் பண்ணியிருப்போம், வாரி விட்டு தெரியாதனமா. ஆனால் பட் அம்மாக்கள் அப்படி நம்மளை வாரி வினதே கிடையாது. நமக்கு நம்பிக்கை கொடுத்த தைரியம் கொடுத்த தருணங்கள் என்னென்ன அதை ஒரு லெட்டரா எழுதலாம். கண்டிப்பா இன்னும் வேற இந்த லெட்டர் எழுதலாங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து மகிழும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 30 நாம் இருக்கிறோம். நிலைத்த புகழை உடையவர் தன் நச்சி சென்றாரை எல்லா ஒருவனும் மன்னிய செல்வத்து பொச்சாப்பு நீத்தானும் என்றும் அழுக்காரி கந்தானும் இம்மூவர் நின்ற புகழுடையார். திரிகடகம் 30.
இரண்டாம் கருத்து, மன்னிய செல்வத்து பொச்சாப்பு நீத்தானும். நிலைத்த செல்வம் சேர்கையில் தங்களுடைய கடந்த கால அந்த ஏழ்மையான தாழ்மையான அந்த நிலையை மறந்துவிட்டவர் உயர்வானவராக இருக்க முடியாது. அதை மறக்காமல் எண்ணிக்கொண்டிருக்கிறவர், அந்த நிலையையும் இந்த நிலையும் ஒப்பிட்டு இறைவனுக்கு என்றும் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறவர், அவர் நிலைத்த புகழை உடையவர். பல நேரங்களில் புதிய பணக்காரர்கள் அல்லது புதிய ஆற்றல் பெற்றவர்கள் என்ற வகையில் வருகிறவங்க கடந்த காலத்தை மறந்துடுறாங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்பது வள்ளுவருடைய கருத்து. ஆக தங்களுக்கு நேரிட்டிருக்கிற நன்மைத்தனங்கள் எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் மறக்கப்படக்கூடாது. எளிமையான வாழ்வு, ஏழ்மையான வாழ்வு, தியாகம் நிறைந்த வாழ்வு, நாம் துன்பம் அடைந்த அந்த நிலை, அதிலும் கடவுள் நம்மை வாழ வைத்திருக்கிறார். நமக்கான ஆற்றல் இயங்குதலங்கள் கிடைத்திருக்கின்றன. தோழமை ஆற்றல்களினால் நாம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம். இத்தகைய இந்த நன்மைத்தனங்களையெல்லாம் இங்கு மறந்தவர்களாக இருந்துவிட முடியாது. என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. ஆக நாம் உய்வு பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும், உயர்வு பெற வேண்டும் என்றால் இங்கு நாம் நல்ல நிலைக்கு வந்திருக்கிற இந்த நிலையில் கடந்த கால அந்த நிலைகளில் நம்மை வாழ வைத்து கொண்டிருந்தவர்கள், வளர்த்து கொண்டிருந்தவர்கள், இவர்களெல்லாம் மறந்துவிடக்கூடாது. இந்த எண்ணம் இருந்தால் தங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை அல்லது தங்களுடைய கணவருடைய தங்களுடைய மனைவியுடைய தாய் தந்தை இவர்களை எவரும் மறக்க மாட்டார்கள், அவருடைய செயல்களை மறக்க மாட்டார்கள். நன்று. ஆத்திசூடியில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, தெய்வம் இகழேல். கடவுளை இகழ்வதற்குரிய செயல்கள் பல இருக்கின்றன. அவற்றுள் முதன்மையான செயல் என்ன தெரியுமா? நன்றி மறக்கின்ற செயல். நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா ஏதோ என்னுடைய உழைப்பால் என்னுடைய முயற்சியால் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த தன்மையை கடவுளை இகழ்வதுதான். பவுல் சொல்வார், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. தெய்வம் இகழேல். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் மறக்க மாட்டாங்க, நன்றியை மறக்க மாட்டாங்க என்பது இங்கு ஒரு உயரிய நெறி. பல நேரங்களிலே இன்றைய உலகம் இழுக்கிற இழுப்புக்கு மனிதர்களெல்லாம் போய்கொண்டிருப்பதனால் இந்த நன்றியை கூட மறந்து விடுகிறார்கள், கடந்த கால வாழ்வை வரலாற்றை கூட மறந்து விடுகிறார்கள். ஆக இந்த நிலையில் இங்கு நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் பொச்சாப்பு. இது குறளில் சில இடங்களில் இடம்பெற்றிருக்கிற ஒரு சொல். பொச்சாப்பு என்றால் என்ன? பொச்சாவாமை அப்படின்னு சொன்னால் அது மறதி இல்லாமை. அப்போ பொச்சாப்பு என்றால் மறதி அல்லது மறவி என்கிற அந்த ஒரு சொல். ஞாபகம், நினைவு, இவற்றையெல்லாமே கூட நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஃபர்கெட்ஃபுல்னஸ் அதான் ஆங்கில சொல். அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றல்ல. அம்மா நான் ஃபர்கெட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. நான் மறந்துட்டேன், மறக்கக்கூடாது. மறவி என்பது அது ஒரு நோய் மட்டுமன்று, அது ஒரு குற்றமும் கூட. ஏன் மறக்குது? இங்கே உள்ளத்தில் அதற்கான கருத்து இல்லை என்பதுதான் அதனுடைய செய்தி. அப்படி என்றால் நாம் எந்த நிலைக்கும் உயரலாம், உயர வேண்டும், ஒவ்வொருவருமே உயர வேண்டும், எவரும் தாழக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நிலையில் நம்முடைய முன்னைய தாழ்நிலையை எண்ணி பார்த்து அத்தகைய தாழ்நிலையில் இருக்கிற எவரென்றாலும் சரி அவர்களும் இந்த உயர்நிலைக்கு வருவதற்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதுதான். மறந்து போய்விடக்கூடாது. தெய்வம் இகழில். நம்மோடு இருக்கிற நல்லவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது, நமக்கான கடமைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த வகையில் மறதியில்லா தன்மையில் உயர்ந்து நிற்பதற்கு திரிகடுகம் அழைப்பு கொடுக்கின்றது. கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திருக்கடுகம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அன்னையர் தினத்துல. நம்ம ஒரு அம்மாவுக்கு நம்ம எழுதக்கூடிய லெட்டர்ல அடுத்ததா என்ன எழுதணும்? அடுத்தது ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு லெட்டர், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெட்டர். சின்ன வயசுல கண்டிப்பா நம்ம அம்மாக்கள் கூட நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வினோதமான சேட்டைகள், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணிருப்போம், செஞ்சிருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன நினைச்சு பார்த்தா அதை ஒரு லெட்டரா என்ன பண்ணுங்க எழுதுங்க. எனக்கு எங்க அம்மாக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன பண்ணா, தலைக்கு என்ன தேய்க்கிறதா. எங்க அம்மாக்கு என்ன தேய்க்காம வெளியே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நான் எனக்கு என்ன தேய்ச்சாலே ஃபேஸ் ஆயிலியா ஸ்வெட் ஆகும்னு சொல்லிட்டு அப்படிதான் இருக்காங்க. பையன் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கிறான்.
எல்லா மக்களுக்குமே அதுதான் போல. நான்லாம் இதுக்கு பயந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எங்கள் வீட்டு வாட்டர் டேங்க்லலாம் நான் ஏறி நின்றுருக்கிறேன். எண்ணெய் தேய்க்க கையில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, எண்ணெயை ஊற்றிட்டு ரெடியாக நிற்பாங்க. எண்ணெயை ஊற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவேன், வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவேன். வெளியே ஓடி மாடியில் வாட்டர் டேங்க் இருக்கும். அப்போ அந்த வாட்டர் டேங்க் மேலெலாம் ஏறி நின்ன நாட்கள் உண்டு. இன்னும் சொல்லுவாங்க, எண்ணெய் ஊற்றினா அவன் வாட்டர் டேங்கில் ஏறிடுவான்னு சொல்லி. எங்கள் வீட்டில் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எண்ணெயே தேய்க்க மாட்டேங்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நிறையா ஏதோ ஒரு சின்ன சின்ன சேட்டைகள் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணியிருப்போம், செஞ்சுருப்போம். ஸோ ஆனால் இன்றைக்கி அந்த விஷயத்தை செய்ய வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால், நம்ம இன்றைக்கி வேலை பிஸின்னு என்ன பண்ணியிருப்போம், ஓடி இருப்போம். அம்மாக்கள் கூட அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் என்பது அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் இது நமக்கு மைண்டில் எப்போவுமே மலரும் ஒரு நினைவுகளாக, மறக்க முடியாத நினைவுகளாக கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் கேதர் பண்ணி ஒரு லெட்டர், இந்த வயசுலாம் சின்ன சின்ன வயசுல இப்பெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சேட்டை பண்ணியிருக்கிறேன், இந்த வயசுல இப்பெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அடிச்சு திருத்தி இருக்கிறீங்க, இந்த வயசுல வந்து என்ன ஓகே அப்படின்னு விட்டு பிடிச்சிருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து இன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. சூப்பர், நல்ல விஷயம் தான். இதெல்லாம் எழுதுறதுல தப்பே கிடையாது. அவங்களுக்கும் வந்து ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கும், பசங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ரீகால் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். டிஜிட்டல் நாணயம், கிரிப்டோ கரன்சி அல்லது டிஜிட்டல் நாணயம் பற்றி நீங்கள் அறிந்ததுண்டா? வங்கிகள் இல்லாமல் உலகம் முழுவதும் டிஜிட்டல் நாணயம் செயல்படுவது எப்படி? நமது நாடு கிரிப்டோ கரன்சி பற்றி என்ன சொல்கிறது? இந்த டிஜிட்டல் வழி பண பரிவர்த்தனை முறை பாதுகாப்பானதா? இதில் இருக்கும் ஆபத்துக்கள் தான் என்னென்ன? கிரிப்டோ கரன்சி முதலீடு ஒரு வரமா அல்லது பேராசையின் புதிய வடிவமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் நாம் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி லூக்கா 12:13 முதல் 21 வரை. செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் அந்த இரவே கடவுள் அவனை மூடன் என்று அழைத்தார். ஏனெனில் அவன் வாழ்க்கை தற்காலிகம், அவன் சேமித்த செல்வம் நிரந்தரம் அல்ல என்பதை இயேசு சுட்டி காட்டியிருக்கின்றார். இன்றைய டிஜிட்டல் உலகில் களஞ்சியம் என்றால் அது ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு டிஜிட்டல் வாலெட், ஒரு சுருக்குப்பையாக இருக்கலாம். கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் முதலீடுகள், டிஜிட்டல் சொத்துக்கள் இவை அனைத்தும் நவீன களஞ்சியங்களாக மாறிவிட்டன. இந்த சேமிப்பு முறை பாதுகாப்பானதுதானா என்பதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். இந்த இணைய உலகில் பெரும் சக்தியாகவும் இணைப்பு பாலமாகவும் பேசு பொருளாகவும் இருப்பது டிஜிட்டல் நாணயம் அல்லது கிரிப்டோ கரன்சி என்று சொல்லலாம். கிரிப்டோ கரன்சி என்பது இணைய உலகில் மட்டுமே செல்லுபடியாகும் ஒரு வகையான டிஜிட்டல் பணம். எந்த ஒரு அரசின் அல்லது வங்கியின் கட்டுப்பாடு இல்லாமல் இணையம் வழியாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்ய இயலும். கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் என்னும் தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு இயங்குகிறது. பிளாக் செயின் என்பது ஒரு தானியங்கி கணினி பதிவேடாகும், லெட்ஜர் என்று சொல்லலாம். ஒவ்வொரு பரிவர்த்தனையும் இதில் பதிவு செய்யப்படுகிறது. அனைவரும் இந்த பதிவேட்டை பார்க்க முடியும், ஆனால் பதிவேட்டின் தரவுகளை யாராலும் மாற்ற முடியாது. கிரிப்டோ கரன்சி இன்று பல வகைகளில் உள்ளன. அவை பிட்காயின், எத்தீரியம், சோலனா, டாச் காயின் என்று பல வகைகள் நாம் அதை பெயர் சூட்டி அழைக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கிறது. இந்த நாணயங்களை வாங்க மற்றும் விற்க பல உலகளாவிய மற்றும் தேசிய இணையதளங்கள் உள்ளன. பினான்ஸ், காயின்பேஸ் போன்ற உலகளாவிய தளங்களிலும் வாசிரெக்ஸ், காயின் டிசிஎக்ஸ் போன்ற இந்திய தளங்களை பயன்படுத்தி கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை செய்ய முடியும். கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனையில் இந்தியாவின் நிலைப்பாடு மாறிக்கொண்டே இருக்கிறது. 2015 உச்ச நீதிமன்றம் கிரிப்டோ கரன்சியை தடை செய்வது என்பது உலக யதார்த்தங்களுக்கு நாம் கண்மூடி கொண்டிருப்பதற்கு சமம் என்று சொன்னது. மெய்நிகர் டிஜிட்டல் சொத்துக்கள், அதாவது விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ் குறித்த நிலையான வரி கொள்கைகள், தெளிவுகள் மற்றும் சட்டங்கள் இந்தியாவில் விரைவில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அப்பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவோரின் விருப்பமாக உள்ளது. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் வியாபார முதலீட்டாளர்கள் $6.6 பில்லியன் மேற்பட்ட தொகையை கிரிப்டோ சொத்துக்களில் முதலீடு செய்துள்ளனர்.
இது 2030 இன்னும் பல மடங்கு உயரக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. என்னதான் கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் உலகில் தவிர்க்க முடியாதது என்று நாம் பேசினாலும் அதில் ஒளிந்திருக்கும் ஆபத்துக்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிரிப்டோ கரன்சியின் மதிப்பு எப்போது கூடும் எப்பொழுது குறையும் என்று கணிப்பது சிரமம். இதில் அரசுகளின் கட்டுப்பாடும் கண்காணிப்பும் இல்லாததனால் இதில் ஏமாற்று வேலை நடக்க வாய்ப்புள்ளது. தீவிரவாத மற்றும் நாச வேலைகளுக்கு கிரிப்டோ கரன்சி அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. ரகசிய குறியீட்டு எண் பிரைவேட் கீ திருடப்பட அல்லது அது வைக்கப்பட்டுள்ள வாலெட் தொலைந்து போக வாய்ப்புள்ளது. கிரிப்டோ காயின்களை ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சுகளில் வைப்பதை விட ஹார்ட்வேர் வாலெட்டுகளில் சேமித்து வைப்பது சிறந்தது. இவை இணையத்துடன் இணைக்கப்படாததால் ஹேக்கர்களால் திருட முடியாது. உங்களுடைய கணக்கிற்கு வெறும் பாஸ்வேர்டு மட்டும் போதாது. கூகுள் அத்தென்டிகேட்டர் போன்ற செயலிகள் மூலம் 2FA நாம் எப்பொழுதும் ஆன் செய்து வைத்தாக வேண்டியிருக்கிறது. உங்கள் வாலெட்டை உருவாக்கும் போது கொடுக்கப்படும் 12 அல்லது 24 வார்த்தைகள் கொண்ட ரகசிய குறியீட்டை, அதாவது சீட் ஃபேஸை எக்காரணம் கொண்டும் யாரிடமும் பகிர வேண்டாம். இதை மொபைலில் சேமிக்காமல் ஒரு காகிதத்தில் எழுதி பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். குறைந்த கட்டணம் அல்லது இலவச காயின்கள் தருவதாக கூறும் புதிய செயலிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும். இயேசு கூறுகின்ற அறிவற்ற செல்வன் உவமையில் அந்த பணக்காரன் தனது எதிர்காலத்தை தானியத்தில் பார்த்தான். இன்று சிலர் தங்கள் எதிர்காலத்தை டிஜிட்டல் சொத்துக்களில் மட்டுமே பார்க்கின்றார்கள். இதனால்தான் பிட்காயினுடைய சந்தை மதிப்பு குறைந்தால் மனிதர்களுக்கு பதட்டம் ஏற்படுகிறது. இதுதான் செல்வத்தில் தன் அடையாளத்தை தேடும் மனநிலை என்று சொல்லலாம். எத்தனை டிஜிட்டல் பரிவர்த்தனை முறைகள் வந்தாலும், எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் அவை பெரும்பாலும் ஏழை எளியவர்களுக்கு உதவாமல் பணம் படைத்தவர்களையே மையப்படுத்துகின்றன. ஏழை எளியவர்களின் வாழ்வு மேம்படச் செய்யும் தொழில்நுட்பம் என்று வருகிறதோ அன்றுதான் தொழில்நுட்பத்தினுடைய புரட்சியும் வருகிறது என்று சொல்ல முடியும். அன்றைய நாள் என்று வருமோ? இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அன்னையர் தினத்தில் நம்ம அம்மாக்களுக்கு கடிதங்கள் வாயிலாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள், என்னென்ன கடிதங்கள்லாம் எழுதலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அது அடுத்ததா என்ன கடிதம் எழுதணும்? அடுத்ததா அம்மாவுக்கு வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு ஒரு லவ் லெட்டர் எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பல நேரங்களில் ஒரு வாட்டி கூட நமக்கு அவங்க நினச்சி அவங்க செய்த காரியங்களுக்காக ஒரு தேங்க்ஸோ இல்லை லவ் யூமா, என்னை இவ்வளோ நேசிக்கிறீங்க, உங்களை நானும் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு லவ் யூ கூட அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. ஸோ அந்த வாய்ப்பை இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதை நம்ம எப்படி அம்மாவுக்கு போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம யோசிச்சுட்டு சொல்லாமல் கூட இருந்திருப்போம். இன்னைக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு லவ் லெட்டர் கவிதம் கூட எழுதி கொடுக்கலாம். கண்டிப்பா அதாவது கவிதையாக கூட இருக்கலாம், நீங்க சொன்ன கவிதையா இருக்கலாம், கட்டுரையா இருக்கலாம், எதுவானாலும் என்னென்ன காரணங்கள் எல்லாம் நான் எப்பெல்லாம் நான் உங்களை லவ் பண்ற ஃபீல் எனக்கு அதிகமா வந்துச்சு, அதை நான் உணர்ந்தேன். நான் இன்ன வரைக்கும் எங்க அம்மாட்ட ஒரு விஷயம் நான் பல நாள் சொல்லணும்னு நினைச்சேன். மேபி இது கூட ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம். என்னன்னா நான் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறப்போ அப்போ ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் நியூ இயர் அன்னைக்கு எங்கள் சர்ச்சில் வந்து ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு ட்ராமா, நான் என் ஃப்ரெண்டு டென்சிங், எங்கள் அத்தை பையன் செபஸ்டின் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ராமா, நாங்கள் 3 பேர் எப்போவுமே ஒன்றா சேர்ந்து தான் சுற்றுவோம். சர்ச்சில் வந்து எங்களை பிரிச்சே பார்க்க முடியாது. அதுபோக மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருப்பாங்க, ஜெகன், எல்ராஜ், சஜீவ் அப்படிலாம் சொல்லி. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ராமா ஒன்று பண்ணோம். அந்த ட்ராமா என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் ஒரு வேளை ரீபான் ஆகி திரும்ப பிறந்து இந்த பூமிக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திச்சாருன்னா எப்படி இருக்குன்னு ஒரு கலோக்கியலாக ஒரு அவர் திருவள்ளுவர் நகர்வலம் போகிற மாதிரி ஒரு கான்செப்டில் ஒன்று ரெடி பண்ணோம். அது எல்லாரும் சிரிச்சாங்க விழுந்து. ஆனால் அங்கே இருந்த க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 100-150 பேர் 200 பேர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இருந்திருப்பாங்க அந்த விழா பார்த்தவங்க. அது இமிடியேட் நெக்ஸ்ட் சண்டே மாஸில் எங்களுடைய அசிஸ்டன்ட் ப்ரீஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவருக்கு ஓகே அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, நீங்கள் வந்து திருவள்ளுவர் வந்து அசிங்கப்படுத்துவது போல் என்ன பண்ணிட்டீங்க, அப்படி ட்ராமா பண்ணிட்டீங்கிறது எங்களை தனியாக கூப்பிட்டு சத்தம் போட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை. மாஸ் முடிஞ்சு நம்ம வார அறிவிப்புகள் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நான் மீள் பார்வை நம்ம ஒரு பரிசோதிக்க வேண்டியிருக்கு, நம்ம எதை நோக்கி போகிறோம்னு சொல்லி ஒரு பெரிய லெக்சரர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. 200 பேருக்கே மட்டும் தெரிஞ்ச விஷயம். சர்ச்சு ஃபுல்லாக அன்றைக்கி நிறைய பேர் 1000 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க. சண்டே மாஸ் எல்லாரும் என்னன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன ஆச்சு அன்னைக்கு ஃபங்க்ஷன், என்ன நடந்துச்சு, யார் என்ன பண்ணா, இந்த பசங்க தான் ட்ராமா போட்டாங்க. என்ன ட்ராமா நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது, பார்த்தவங்களுக்கும் அது ஃபுல்லாக ஞாபகத்தில் இல்லை. இவர் சொன்ன விஷயம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ்டு பேக்காக என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ தப்பாக பண்ணிட்டோம், ரொம்ப தப்பாக பண்ணிட்டோங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அம்மா வந்து இது வரைக்கும் எந்த பாத்திரத்தையும் சண்டைக்கு போனதில்லை. பார்த்துட்டு எங்கள் பையன் எப்போ பார்த்தாலும் கோயில்னு கிடக்குறான், அந்த பேரை கூப்பிட்டு நீங்கள் 2 அடி அடிச்சிருந்தா கூட நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒன்றும் கண்டிருக்க மாட்டேன், கேட்டிருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ பேர் முன்னாடி 100 பேர் 200 பேர் தெரிஞ்ச விஷயத்த வந்து நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க, பட் அதை கொஞ்சம் யோசித்து பண்ணிருக்கலாம் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோபமாக பேசிட்டாங்க.
எனக்கு அந்த டைம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எங்கள் அம்மா எனக்காக அப்படி கோவப்பட்டு அதை அன்னைக்கு தான் ரெஜிஸ்டர்டாக நான் என்ன பண்ணுறதை வந்து நோட் பண்ணுறேன். சரி, நம்ம அம்மாவுக்கு நம்ம மேலே இவ்வளோ பாசமா, ஏன்னா எல்லாருமே வந்து எங்களை திட்ட ஆரம்பிச்சாங்க, என்னடா பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுனாங்களே தவிர யாருமே வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு பொறுமையாக கேட்டு இதுதான் நடந்துச்சு, இதான் ஸ்டோரி, இது இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற லெவலில் யாருமே கேட்கல. ஸோ அதுக்கு மத்தியில் அம்மா நின்னதப்போ உண்மையிலே ரொம்ப ப்ரௌடாக லவ்லியாக என்ன பண்ண ஃபீல் பண்ண நமக்காக அம்மா பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள். ஸோ இது போல் நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்கள் நிறையா இருக்கும். நம்ம அம்மா மேலே நமக்கான ஒரு நம்பிக்கை, அன்பு பிறந்த தருணங்கள், அதை என்ன பண்ணலாம், ஒரு லெட்டரா எழுதலாம். கண்டிப்பா எழுதணும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காலத்தில் நம்ம வளர்க்க வேண்டிய அதிக லாபம் தரக்கூடிய முக்கியமான பயிர் என்னென்னா கத்திரிக்காய். உங்களுக்கு பக்கத்தில் எல்லா பகுதியிலையுமே நர்சரிகளில் இது கிடைக்குங்க. இந்த உஜாலா அப்படிங்கிற ரகம் வந்து வயலட் கலரில் வரக்கூடியதுங்க. 2 விதமாக வரும். ஒன்று உருண்டைக்காயாக வரும், அல்லது நீலக்காயாக வரும், 2 வரும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் பச்சை கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி பெரும்பாலும் விரும்பப்படுதுங்க. சரிங்களா? அதுவும் விரும்பப்படுது. அதில் சின்ன கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, நடுவரல் நீளம் இருக்கும், அந்த மாதிரி சின்ன வெரைட்டி, அது தெரிஞ்சு நட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. கேரளாவுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறவங்க ஒன்று இந்த பழுப்பு நிற கலர் உள்ள அந்த கத்திரியோ அல்லது வெள்ளை கத்திரியோ நீல கத்திரியோ இன்றைக்கி விரும்பப்படுதுங்க கேரளாவில். ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து நம்ம முன்னாடியே நம்ம கேட்டு தெரிஞ்சு அது எங்கே கிடைக்குது அந்த நாற்றுக்கள் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதே மிகப்பெரிய சக்ஸஸுங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கு தெரியல அந்த நாற்றாங்கால் எங்கே விற்கு அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் என்னை கேளுங்க, நான் உங்களுக்கு உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நர்சரிகளோட லிஸ்ட்டு தரேன், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. சரியா? இது ஒரு பக்கம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த கத்திரியை பொறுத்தளவில் நீங்கள் பயப்படுற 2 விஷயம், காய்ப்புழு, தண்டுப்புழு. இந்த 2ஐயும் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இது மட்டும் இல்லைங்க, நான் பொதுவாக வந்து தக்காளி போடுறேன், கத்திரி போடுறேன், வெண்டை போடுறேன், மிளகாய் போடுறேன். இது எது போட்டாலும் நிலத்தோட வரப்புகளில் பொறிப்பயிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயிரை வளர்க்கணும். பொறிப்பயிர்னா என்ன? வரக்கூடிய பூச்சிகளை பிடிக்கிற மாதிரியான, பொறி வச்சு பிடிக்கிற மாதிரியான பயிர், அதான் பொறிப்பயிர். அது என்னென்ன பயிர்? மக்காச்சோளத்தை ஒவ்வொரு அரை அடிக்கு ஒன்று நடலாம். அந்த அரை அடிக்கு உள்ள ஒரு அரை அடிக்கு ஒன்று தட்டைப்பயிர் நடலாம். 8 அடிக்கு ஒன்று ஆமணக்கு நடலாம். இப்படி நட்டுட்டு உள்ள பயிர் நடுறப்ப, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, திருப்பத்தூரில் நம்ம ஏற்கனவே மோகன்கிற பையனை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இப்பையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா சொத்தக்காய் அப்படின்னு வர்றது வந்து 100 கிலோ காய்க்கு 3 கிலோ வரலாம், அதான் அளவு. அவருக்கு 3 கிலோவுக்கு பதிலாக 1 கிலோ தான் வருது. அவர் ஒன்றும் பெருசாக எந்த விதமான பாதுகாப்பும் பண்ணலைங்க. இதை தான் நட்டு விட்டார். நட்டு விட்டு உள்ளே வந்து அவர் வச்சுருக்கக்கூடிய ரொட்டீனாக வச்சுருக்கக்கூடிய கரைசல்களை தெளிக்கிறார். அப்படி தெளிக்கிறப்ப அவருக்கு இந்த காய்ப்புழு தண்டுப்புழு இல்லாத ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குதுங்க. கொஞ்சம் தயவுசெய்து கடைபிடிச்சு பாருங்கள். வீடுகளில் வளர்க்கலாம், புறக்கடை தோட்டத்தில் வளர்க்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 25 சென்ட்டிலேருந்து 1 ஏக்கர் வரலும் வளர்க்கிறது இந்த காலத்தில் நல்ல பலன் தருங்க. ஏன்னா இனி வரக்கூடிய மாதங்களில் நிறைய சிறப்பு வைபவங்கள் இருக்கிறதுனால கத்திரிக்காயோட தேவை வந்து ரொம்ப அதிகமாகும். பெரும்பாலும் இந்த உருண்டை கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உஜாலா ரகம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விரும்பப்படுது. அதில் வந்து நல்ல காய் பெருவெட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் அதே நேரத்தில் மாவுத்தன்மையோடு இருக்கிறதுக்காக நம்ம வந்து பொதுவாக தண்ணீர் நல்லா பாய்ச்சிக்கணுங்க. ஒரு தண்ணிக்கு இன்னொரு தண்ணிக்கு இடைவெளி வச்சுக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து எங்கே கிடைக்குதோ மண்புழு உரம் கிடைச்சா அது வாங்கிட்டு வந்து 1 ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 100 கிலோ அந்த அளவில் வாங்கி நிலத்தில் போட்டுக்கிட்டோம்னா அந்த பயிர்களுக்கு வேணுங்கிற மணிச்சத்தும் தழைச்சத்தும் சாம்பல் சத்தும் கொஞ்சம் சாம்பல் சத்தும் அது கிடைக்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. அதை செஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த காலத்தை பொறுத்தளவில் நம்மளுடைய எந்த விதமான பயிராக இருந்தாலும் சரி, தக்காளி, வெண்டை, மிளகாய், கத்திரி, இதில் நல்ல காய் திடமாக வரணுங்கிறதுக்காக 200 லிட்டர் தண்ணியில் 10 கிலோ
செவுத்துக்கு அடிக்கிற சுண்ணாம்பு பவுடர், செம் பவுடர்னு விற்பாங்கள்ல ஹார்ட்வேர் கடையில், அது வாங்கிட்டு வந்து 10 கிலோ கலந்துக்கலாங்க. இந்த 10 கிலோ கலந்த தண்ணீரோட ஒரு 3 கிலோ அல்லது 5 கிலோ சாம்பல், எங்கேயாவது சாம்பல் கிடச்சா அது போட்டுக்கலாம். போட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படி ஊற வச்சிடலாங்க. இந்த ஊற வச்ச தண்ணியை வடிகட்டி இந்த தண்ணீரை எந்த நிலத்துலையும் ஊற்றி விட்டுறணுங்க. இதை ஊற்றி விட நமக்கு காய் வந்து நல்ல உருண்டையாக ஷைனிங்காக கிடைக்கும். அது பார்த்துக்கங்க. எருக்கு கரைசல் தரையில் கொடுக்குறதும் எருக்கு கரைசல் தெளித்து கொடுக்குறதும் காய்கள் எண்ணிக்கையும் அதிகம், நல்ல உருண்டையாக அழகாக வர்றதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். சரிங்களா? செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அன்னையர் தினத்துல. இன்னைக்கு நம்ம அம்மாக்களுக்கு எழுத வேண்டிய லெட்டர்ல அடுத்ததை நம்ம என்ன எழுதணும்? ஸோ அடுத்ததா என்ன கடிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து வலிமையற்று நம்ம ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ண நேரங்களில் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தாக யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா இருந்திருப்பாங்க. எல்லாமே உடஞ்சி போன தருணத்தில் நம்ம இருக்கின்ற பொழுது அந்த உடஞ்சி போன நம்மளை அது ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம எடுத்துக்கோமே. நம்ம கண்ணாடி சுள்ளுநூறாக என்ன பண்ணியிருக்கோம், உடஞ்சி போயிருக்கோம். ஆனால் அந்த கண்ணாடி உடஞ்சதே தெரியாத வண்ணம் திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மேஜிக் யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா அம்மாக்களுக்கு தான் அந்த மேஜிக் தெரியும். ஸோ அப்படி நம்மளை ரீஃபிக்ஸ் பண்ண, நம்மளை மீண்டும் உருவாக்கிய, நம்ம உடைந்து போயிருந்த நேரத்தில் நம்மளை வந்து உருவாக்கிய அந்த தருணத்தை நினச்சி பார்த்து இந்தந்த தருணங்கள்லாம் நான் ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன், வீக்காக நான் ஃபீல் பண்ணேன். இந்த நேரத்தில் நீங்கள் தான் எனக்கு என்ன பண்ணீங்க, ஸ்ட்ரென்த்தாக இருந்தீங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப்பில் இருந்தப்போ எங்கள் அம்மா நைட்டு என்ன பண்ண மாட்டாங்கன்னா தூங்க மாட்டாங்க. ஏன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும். வீட்டில் தான் இருக்கிறேன். தூங்குறப்போ அந்த மாதிரி அந்த ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனுக்கு என் பையன் எதுவும் பண்ணிக்குவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நைட்டு முழிச்சிருப்பாங்க. நைட்டு நான் தூங்குறப்போ நான் தூங்கிட்டேன்னு நினச்சிலாம் வந்து என் பக்கத்தில் உட்காந்து என் தலையெல்லாம் கோதி கொடுத்துட்டு மூச்சு விட்றானா பையன் அப்படிங்கிறதெல்லாம் இருந்து பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா பிரேக்கப் எல்லாருக்கும் ஓகே, லைஃப்பில் இருக்கும், அதில் இருந்து வெளியே வருது அப்படின்னு. ஸோ அப்போ அதில் நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதில் இந்த ஒரு விஷயம் என்னால் மறக்கவே முடியாது. அந்த சில இரவுகள்லாம் நினச்சி பார்த்துட்டு சரி நம்ம மேலே இவ்வளோ பாசம் காட்டுறக்கு ஒரு ஆள் இருக்கிறப்ப ஏன் நம்ம இந்த பிரேக்கப்பில் இருந்து இல்லையே நம்ம நினச்சிட்டு இருக்கணுங்கலாம். அதுக்கப்புறம் தான் வெளியே வர்றதுக்கே என்ன தோணுச்சு. ஸோ அந்த உடைந்து போன நேரங்களில் நம்மளை ஒட்ட வைத்த அந்த தருணங்களை நினைத்து பார்த்து அம்மாக்களுக்கு ஒரு கடிதம் எழுதலாம். கண்டிப்பாக எழுதணும். தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான வாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம டயபெட்டிக் பற்றி பார்க்கலாம். சுகர் சர்வசாதாரணமாக எல்லார் வீட்லேயும் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, நிறைந்து காணப்படுறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. 50 ஆண்டுகளாக சர்க்கரை நோயினால் நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 2 வருஷத்தில் பல நோய்கள் தாக்கி மோசமாகி கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு நோய் வரக்கூடாது, வந்துருச்சு, அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்படி சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கலன்னா அந்த சுகர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடும். ஏன் அப்படின்னா சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா அதோட துணை நோய்கள் நிறைய ஏற்படும். இப்போ பார்த்திங்கன்னா கண் பார்வை பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இன்ஃபெர்டிலிட்டிக்கு காரணம் டயபெட்டிக் ஒரு காரணம். அப்புறம் கால் நரம்புகள் பாதிக்கப்பட்டு புண்கள் வந்தால் ஆறாமல் போகிறது, அடிப்பட்டால் ஆறாமல் போகிறது. ஒன்றும் இல்லை, சும்மா நகம் கட் பண்ணுறீங்க, ஒரு சதை சும்மா ஒரு துளி தான், ஒரு சீரகம் சைஸ் கூட இருக்காது, அதை விட அதில் பாதி தான் கட்டாக இருக்கும். அந்த புண்ணு வருடக்கணக்கில் ஆறாமல் விரலையோ இல்லை காலையோ கையோ எடுத்த பேஷண்ட்லாம் இருக்காங்க. அதாவது சுகர் கண்ட்ரோலில் இல்லை, அதன் விளைவுகள் துணை நோய்கள் அதிகம். ஹைப்பர் டென்ஷன் வந்துடும், கொலஸ்ட்ரால் வந்துடும், ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும், ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும், ஹேர் லாஸ் வரும், கண் பார்வை போதிக்கும், கிட்னி ப்ராப்ளம் வரும். அதுதான் இப்போ பார்க்குறோம். 2 விஷயத்தில் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று டயபெட்டிக் பேஷண்ட், இன்னொன்று ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட். இவங்க 2 பேரும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா ரொம்ப நாட்கள், பல வருடங்கள் நல்லா இருக்கலாம். 50, 60, 70 ஆண்டுகளாக கூட பிபியில் நல்லா வாழ முடியும், சுகர்னால் வாழ முடியும். ஆனால் இது 2ம் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா 2, 3, 4, 5 ஆண்டுகள்லேயே பல நோய்கள் தாக்கப்பட்டு அவசப்படுற மக்களை
இன்னைக்கு யங்ஸ்டரை கூட பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை வருஷமாப்பா உனக்கு சுகர்? 2 வருஷமா. என்னப்பா பண்ண? கண்டுக்கல, கவனிக்கல. ஆரம்பத்தில் மருந்து எடுத்தேன், அப்புறம் மருந்தே எடுக்கல. டயட்டில் இருக்கலான்னு இருந்தேன், எக்ஸசைஸில் இருக்கலான்னு இருந்தேன். அதனால மெடிசனே எடுக்கல, செக்கே பண்ணல, ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல, டெஸ்ட்டும் எடுக்கலை. அப்படிங்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அதோட நோயின் தாக்கம் பல துணை நோய்களை கொண்டு வந்து இன்னைக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் கேரில் கொண்டு போய் தள்ளுது. அதனால பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், மூட்டு வலி, முதுகு வலி, ஓவர் வெயிட்டு, புரியுதுங்களா, ஸ்கின் ப்ராப்ளம், புண்ணு ஆறாமல் இருக்கிறது, இப்படி எல்லா அவஸ்தைக்கு காரணம் சுகர் ஒன்று தான். அதனால் சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை. சுகரை கண்ட்ரோல் பண்ணலைன்னா அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அதுலேயும் முக்கியமாக ஹார்ட் ப்ராப்ளம் வந்தால் அதுவும் கஷ்டம். கிட்னி ப்ராப்ளம் வந்தால் சுகர் பேஷண்ட்க்கு இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சுகர் ஒன்று கண்ட்ரோல் பண்ணிட்டா அதிக நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கலாம். அதை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அதெல்லாம் வராமல் பாதுகாக்கும் வகையில் இருங்க. அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், ஜென்ரலாக இன்றைக்கி யாருக்கு சுகர் வரும் வராதுன்னு தெரியாது. வரும் முன் காப்போம் போல் உஷாராக இப்போத்துலேருந்தே நல்ல அறுசுவை உணவை நம்ம கட்டாயம் சாப்பிடணும். கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு, காரம், இந்த அறுசுவையில் நம்ம 2 சுவை சாப்பிட்றதே கிடையாது. என்ன சுவை? துவர்ப்பும் கசப்பும் மேக்சிமம் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் இனிப்பு சாப்பிட்றோம், உப்பு சாப்பிட்றோம், காரம் சாப்பிட்றோம், புளிப்பு சாப்பிட்றோம். இதில் உப்பு காரம் கம்மியாக இருந்தால் கம்மியாக இருக்குன்னு போட்டுக்கிறோம். இனிப்பு சொல்லவே தேவையில்ல சாப்பிட்றோம். ஆனால் கசப்பும் துவர்ப்பும் நான் சாப்பிடல எனக்கு கொடுங்கன்னு யாராவது கேட்குறீங்களா? கிடையாது. அதனால் மறந்ததே மருந்தாக நமக்கு இன்னைக்கு தேவைப்படுறது கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும். அதனால் நீங்கள் பாருங்கள், டயபெட்டிக் பேஷண்ட்க்கெலாம் டயட்டு கசப்பும் துவர்ப்பும் உள்ள உணவுகள் தான் சூப்பர் ஃபுட்டு, புரியுதுங்களா? அதனால அறுசுவையும் நம்ம எல்லா நோயும் வரக்கூடாதுன்னா அறுசுவையும் சாப்பிட்டோன்னா வருமுன் காப்போங்கிற மாதிரி இன்னைக்கு அது பிபியாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், வருமுன் காப்போங்கிற முறையில் உணவு சாப்பிடணும், உடற்பயிற்சி செய்யணும், நல்ல மனதை அமைதியாக வச்சுட்டு நல்லா தூங்கணும். இது கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருந்து அதன் துணை நோய்களாக மற்ற நோய்கள் வந்து தாக்காத வண்ணம் பாதுகாக்க முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்ம மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் அன்னையர் தினத்தில் நம்முடைய அம்மாவுக்கு நம்ம எழுத வேண்டிய கடிதங்கள் என்னென்னு சொல்லி ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, சில நேரங்களில் நம்ம அம்மாக்களை போல் நாம் இப்போ மாறிட்டு வரோம்னா அந்த தருணங்களுக்காக அம்மாக்களுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். நானும் உன்ன மாதிரி இருக்க பழகிக்கிறேம்மா, நீங்கள் எவ்வளோ என்ன தைரியமாக வளர்த்தீங்களோ, எவ்வளோ இப்படிலாம் இருக்கணும், ஒரு பெண் பிள்ளை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த தருணங்களை நினைத்து என்னை தைரியமாக வளர்த்துருக்கீங்க, நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க, அதெல்லாம் என்னை ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அந்த தருணங்களை நினைத்து பார்த்து அது அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்கள பெருமைப்படுத்துகிற வகையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் வரிசைப்படுத்தி எழுதும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரௌடாக இருக்கும். நம்மளை மாதிரி நம்ம பொண்ணு வந்து இருக்கா அப்படின்னு நினச்சி அதை நினைத்து அவங்களுக்கு பெருமிதம் கொள்றதுக்கான வாய்ப்பு கூட நிறைய இருக்குது. வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக அது நடக்கும். வாய்ப்புலாம் இல்லை, ஷியூராகவே நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நேரத்தில் நிறைய அம்மாக்கள் நிச்சயமாக தொலைக்காட்சி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க, என்னுடைய அம்மா உட்பட. ஸோ எல்லா அம்மாக்களுமே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வயது ஏற ஏற ஒரு சில நேரங்களில் தங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்களுடைய பிள்ளைகள் சில தனிச்சையான முடிவுகள் இல்லை, முடிவெடுக்கக்கூடிய நிலைக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் சில நேரங்கள் நம்ம அம்மாவுடைய முடிவும் நம்மளுடைய முடிவும் முரண்பட்டு நிச்சயமா என்ன பண்ணுவோம், இருக்கத்தான் செய்யணும். அப்போ அந்த நேரங்களில் எங்க என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணிடுறாங்கன்னா அம்மாக்கள் போயிடுறாங்க. ஸோ அப்படி தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க. இப்போ என்னைக்கு இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து அதை நீங்கள் அந்த கருத்தாங்கி அந்த காலம் முதல் இன்னைக்கு எவ்வளோ வயசு 7 வயசு எங்களுக்கு ஆனாலும் கூட நீங்க செஞ்ச எந்த விஷயத்தை நாங்கள் என்ன பண்ணலாம் மறக்கல. கண்டிப்பா எல்லாருக்கும் இப்போ எல்லா அம்மாக்களுக்கும் அதுவும் அம்மா அப்பா அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு விரிசலுக்கு ஒரு சின்ன ஒரு இடைவெளிக்கு காரணம் என்னன்னா, என் பிள்ளை நான் எப்படிலாம் வளர்த்தேன், என் பிள்ளை என்ன பண்ணிருச்சு, அதெல்லாம் மறந்துருச்சு. எந்த பிள்ளையும் அதை மறக்காது. ஒருவேளை அப்படி மறந்துச்சுன்னா அது அவங்க பிள்ளையாக இருக்காது, அவ்வளவுதான். ஸோ அப்போ வந்து யாரும் எதையும் மறக்கல. இன்னைக்கு கால ஓட்ட சூழல், அவசர அவசரமா ஓடிட்டு இருக்கோம், வேலை,
அந்த போதுமான நேரம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது இல்ல. அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய பிளேசஸ்ல வந்து உட்காந்து மனசு விட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய குறைஞ்சு போச்சு. ஒருவேளை அப்படியே மனசு விட்டு பேச தொடங்கினாலும் நாம சொல்லக்கூடிய விஷயம் வேற விதமா என்ன பண்ணிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு இயல்பாவே எல்லாருக்குள்ள என்ன மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா ஆர்கியூ பண்ற மென்டாலிட்டி வந்துருச்சு. அது யாரா இருந்தாலும் ஏதோ என் கருத்துக்கு மறு கருத்து சொன்னா யாரா இருந்தாலும் என்ன பண்றோம், ஆர்கியூ பண்ணிடுறோம். சோ அப்போ இதுல பேச்சுவார்த்தைக்கு பண்றதுக்கு இடமே இல்லை. எப்படி பேச்சுவார்த்தை நம்ம அம்மா அப்பா கிட்ட தொடங்கினாலும் ஆர்கியூமெண்டா போய் முடியுது. அதனால அதற்கான ஒரு பெட்டர் சொல்யூஷன் தான் அது சண்டையா போய் முடிஞ்சிரும். நிறைய வாய்ப்புகள். அதுக்கு தான் ஒரு பெட்டர் சொல்யூஷன் இந்த கடிதங்களா எழுதிடலாம். இப்ப இதை வாசிக்கிறப்போ அவங்க பதிலுக்கு பதில் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அப்ப நம்மளோட உள்ளத்தின் உணர்வுகள் அவங்க கிட்ட என்ன பண்ண முடியும், கன்வே பண்ண முடியும். ஸோ அப்போ அதனால ஒரு ட்ரை இன்னைக்கு நிச்சயமா என்ன பண்ணலாம், இந்த நல்ல நாள்ல செஞ்சு பார்ப்போம். ஸோ சிறப்பான நாள். இந்த ஒரு திரைப்பட பாடலுடைய வரிகள் ஒன்று உண்டு. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகளை பிறக்கும் வரம் எனக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் எல்லா பிள்ளைங்களும் அவங்க அம்மா கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணு அப்படிங்கிற எந்த மறுப்பும் கிடையாது. ஸோ மகிழ்ச்சியான நாள்ல இன்னைக்கு யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். திலக் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா ராணி, மனைவி ஜெனி, மகள் மெலினா ஜார்ஜ், சகோதரர் தீபக், மாமா ஜான், அத்தை அமல், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜான் வில்சன் தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி ஜெயின்ஸ் பெல்லா, மகன்கள் ஜான் கிறிஸ்டோபர், ஜான் விஜய், மருமகள்கள் அனுமோல், காயத்ரி மோல், பேத்தி ஆல்பி, ஜாஸ்லின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்குளம் பகுதி பார்த்தாச்சு. இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கான இறை ஆசிரியம் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் ஆசி கலந்த வணக்கம். இன்று இறைவன் நமக்கு அளிக்கும் இறை ஆசீர் இறைவாக்கினர் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 37, இறை வார்த்தை 14. என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். இஸ்ராயல் மக்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்றுப்போய்விட்டது என புலம்புகிற போது இறைவன் இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக தருகிற நம்பிக்கை செய்தி இது. உலர்ந்த எலும்புகளுக்கும் உயிரூட்டும் வல்லமை கொண்டவர் ஆண்டவரின் ஆவியார். அவர் வறண்ட நிலங்களுக்கு பாய்ந்தோடும் நீரோடையாகவும் இருண்ட மனங்களுக்கு நம்பிக்கை தரும் ஒளியாகவும் திகழுகிறார். நேற்றைய பிரச்சனைகள் நமது இன்றைய நாளின் நம்பிக்கையை அழித்து விடாமல், அன்றாட பிரச்சனைகளால் நாம் நடைபிணங்களாக மாறிவிடாமல் உயிர் தரும் ஆவியின் துணையினை நாடுவோம். எனக்கு வலுவூட்டுகிற ஆவியின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற நம்பிக்கையுடன் ஆசி பெறுவோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசனம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட மிக முக்கியமான ஒரு பாடம், அன்னையர் தினத்தில் நம்முடைய அம்மாக்களுக்கு நாம எழுத வேண்டிய கடிதங்கள். நிச்சயமா இதில் அம்மா அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அதில் அப்பாவும் உடன் இருக்கிறார்கள். அம்மா பாதி அப்பா பாதி அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரையும் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எழுதக்கூடிய கடிதங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்பாவே என்ன பண்ணிக்கோங்க, சேர்த்து அவங்க கிட்டே சில விஷயங்கள் சொல்லாம நம்ம மறைச்சு வச்சிருந்திருக்கலாம், இல்ல சொல்வதற்கு தயங்கி நின்று இருக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு நம்ம ஒரு கடிதங்களாக பகிர்ந்து கொண்டால் நிச்சயமாக அந்த உறவுல ஒரு நல்ல ஒரு புதிய மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். எனக்கு பெரிய குறை என்னன்னா யாருக்கிட்டே மனசு விட்டு பேசுறது இல்ல. ஸோ அதற்கு இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். ஸோ இன்னைக்கு சிறப்பான நாள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனி தொடங்கலாம். அன்பானவர்களே, அம்மாவுக்கு ஈடு இணை இல்லை என்பதை உணர்வோம், அம்மாவின் அன்பை உலகறிய செய்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.